தூங்கிட்டு இருக்காளோ உன் பொண்டாட்டி? சும்மா உட்காந்துட்டு இருப்பாளா இருக்குமா? ஏய் ஏய் இந்தாரு பொண்ணத்தான். ஷூ ஓடு 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 உள்ள எதுக்கு வந்தா ஓடு. ஏய் ஏய் விடலாம் விடலாம் இல்ல விடு. தூங்குறாளா நடிச்சாலா தெரியலைவா? ஐயோ நீங்களாத்தே ஹாய் ஹாய் இன்னொன்னு நான் ஏதோ மாடுகிடு உள்ள வந்துட்டோன்னு நினைச்சேன். அச்சோ மன்னிச்சிருங்கத்தே, தெரியாம அடிச்சு போட்டேன். ஏம்மா ஏம்மா வலி தாங்கலையே, இப்படி போட்டு அடிச்சு போட்டாலே பாதகத்தி. நீ கையில் அம்மான்னு உனக்கு தெரியாது, இப்படியா போட்டு அடிப்பா? எப்படிங்க தெரியும்? தெரிஞ்சா நான் இப்படி அடிப்பேனா? அத்தையே என்ன பேசுறீங்க? நான் அவ்வளோ ஒரு மோசமானவளா? ஏன் குரல் கொடுத்த உடனே நான் ஏதோ மாடோ ஆடோ உள்ள வந்துட்டு இல்லை தூக்க கலகத்தில் அடிச்சு போட்டேன். உங்க அம்மானு தெரிஞ்சா நான் அடிச்சிருப்பேனா? நீங்களும் அவைய கூட சேர்ந்து இப்படி பேசுறீங்களே என்ன? பாத்துமா மெதுவாமா எழுந்துமா, வலிக்குமா ரொம்ப? வலிக்காம என்னல பண்ணோம்? கேள்வி கேட்காம கேனப்பைய அவ அடிக்க பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். தெரியாம தானம்மா அடிச்சு புட்டா, தெரிஞ்சாமா அடிச்சா? வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்றிய நீ என்ன? தெரியாம அடிச்சாலா? நல்லா தெரிஞ்சு அடிச்சிருக்காள அவ சொல்ற, நீயும் நம்பிட்டு இருக்கிய அவளை? நிஜமா எனக்கு தெரியாது. ஏன்னு ஏதோ ஆடுதான் வந்துட்டு நிஜமாலே அதாத்தே அடிச்சேன். இல்லைன்னா நான் உங்களை அடிப்பேனா? ஏன் எப்படி பேசுறியா பாண்டம்மா? என் குரல் தெரியாதுல உனக்கு? ஏன்னா ஆடு மாடு வந்துட்டு அதான் அடிச்சேன்னு கதை விடுறிய நீ என்கிட்ட அடிச்சு போட்டு. நல்லா நீங்க ஆடு மாடை தான் அப்படி திறத்துறியே குரல் கொடுக்குறியே நான் நினைச்சேன். கல்யாணம் நாள்ல இருந்து உன்னை அப்படிதானே நான் கூப்பிட்டு இருக்கேன், அது தெரியாது உனக்கு? தூக்கத்துல அதெல்லாம் தெரியாதுடே, நல்லா தூங்கிட்டே அதான் இப்படி ஆகி போயிட்டு. சரி விடுமா, வா வந்து படுவா. சுடு தண்ணி ஏதாச்சும் வச்சு தட்டு பார்த்தேன். குளிக்கிறீங்களா? நல்லா சூடா கொஞ்சம் வலிகீதமா இருக்கும். சத்தம் கட்டாம போய் போடு சொல்லிட்டேன். கோவத்தை கலப்பாத மனசு யாத்திரத்தை. ஒழுங்கா பேரை சொல்லி கூப்பிட்டுருந்தா அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருக்குமா? இப்ப எல்லாம் என்னையே பழி சொல்லுங்க. கையில சத்தம் காட்டாம இரு. வேற தண்ணி ஒழுங்கிட்டே இருக்குச்சே மூடு. கையில என்ன பண்ணிட்டு இருக்கா? உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணுன்றதுக்கு. நான் தான் சொன்னேன் இல்லைங்க, உங்க அம்மான்னு தெரியாம தான் நான் அடிச்சேன்ட்டு. திரும்ப திரும்ப அதையே ஏன் பேசிட்டு இருக்கிய? அது இல்லை கையில, நீ ஏன் அந்த வனிதா கிட்ட எல்லாம் வாய் கொடுத்துட்டு இருக்கா? நேற்று ரோட்ல வந்துட்டு இருக்கோம், வழி மறிச்சு பேசிட்டு இருக்கா, ஒரே சண்டை பத்துட்டு கத்திட்டு இருந்தா ரோட்லயே. அவ பிரச்சனையை அவ பார்த்துக்க போறா, நீ ஏன் அடுத்த வீட்டு விஷயத்துல எல்லாம் மூக்க நுழைக்கா? அவ வீட்டில் வச்சு கேட்டா பரவாயில்ல, நம்ம வீட்டில் அவள் பேசிட்டு இருக்கும் போதில் வந்து கேட்டா அதான் நல்லா நாக்கு பிடுங்குற மாதிரி 4 வார்த்தை கேட்டேன். இப்படி கேட்காம இருக்கக்கூடாதுங்க. அடுத்தவங்களுக்கு வந்தால் நம்மளுக்கு என்னென்னு நம்ம வீட்டில் வந்து அவள் கேட்டா அதான் நான் பதில் சொன்னேன். அதில் என்ன தப்பு இருக்கு? நல்ல வேலை எங்க அம்மா எதுவும் சொல்லலை, உனக்கு சப்போர்ட் பண்ணி தான் அங்கே பேசிட்டு வந்தா. என் மருமக கேட்டதுல என்ன தப்பு இருக்கு, அவன் நியாயமா தான் கேட்டிருக்கா அப்படின்ட்டு வந்தா. அப்படியா? பரவாயில்லையே, சந்தோஷமா இருக்க. உங்க அம்மா என்ன பெருமையா பேசுனாங்களா? என்னால நம்பவே முடியல. என்னமோ போ. ஆமா, அவ மனசு மாதிரி நல்லபடியா அப்படியே இருந்தா பரவாயில்லதான், சந்தோஷம். நம்ம குடும்பமும் நல்லா சந்தோஷமா இருக்கும். கையிலு அம்மா கையிலு என்னம்மா பண்ணிட்டு இருக்கா? அத்தே என்னையாத்தே கூப்பிட்டீங்க? பாத்திரத்தெல்லாம் விளக்கி முடிச்சுட்டு சும்மா தான் நின்றுட்டு பேசிட்டு இருந்தேன். கையிலு எதுவும் நீ வேலையெல்லாம் செய்யாதம்மா, இன்னைக்கு நல்ல ஹோட்டலில் வாங்கி சாப்பிடுவோம்ல. ஐயா ஹோட்டலில் சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறியா? நம்ம எல்லாருக்கும் மருமகளுக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு. ரெஸ்ட் எல்லாம் ஒன்றும் வேணாத்தே, நான் செஞ்சிருவேன் 5 நிமிஷத்துல. ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். பரவாயில்லம்மா இருக்கட்டும், நான் வாங்கிட்டு வருவான். எதுக்குமா போட்டு ஹோட்டல்ல செலவு பண்ணிக்கிட்டு? அதான் செஞ்சிடுறேங்க, அல்லாவ செஞ்சிருவாமா, சாப்பிடுவோம். சொல்றத கேளுல, சும்மா செலவுணும். எவ்வளோ செலவு பண்றோம்? ஒரு நாள் ஹோட்டலில் சாப்பிட்டா என்ன ஆகுது? குடும்பத்தோட சந்தோஷமா ஹோட்டலில் போய் சாப்பிடுவோமா இல்லை வீட்டுக்கே வாங்கிட்டு வந்து சாப்பிடுவோமா? என்ன அதிசயமா இருக்கு, ஒன்றும் புரியல. ஆண்டவா, காலையில இருந்து என்னென்னமோ நடக்குது வீட்டில், அதிசயங்களா. வாங்கிட்டே வந்துடுறேம்மா, இப்போ போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ஆமாம் அதுவும் சரிதான், எல்லாம் கிளம்பி போக லேட் ஆயிரும். சரிப்பா, அப்புறம் உங்ககிட்ட ஒரு பேசணையா ஒரு விஷயம் கேட்கணும். சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? நம்ம கிளம்பி இப்போ சித்தி வீட்டுக்கு போயிட்டு அப்படியே சித்தி சித்தப்பாவை பார்த்துட்டு கொஞ்சம் சமாதானப்படுத்திட்டு வந்துருவோம்யா. 3 பேரும் போயிட்டு வந்துடுவோம் கிளம்பி. ஓ, மருமக மேலே பாசம் வந்ததுக்கு இதுதான் காரணமோ? இப்பெல்லாம் அங்கே போயிட்டு கிடக்க முடியாதுமா. திடீர்னு காலையில் வந்தால் சொன்னால் என்ன பண்ண முடியும்? எப்படி கிளம்ப முடியும் நீ?